உறவுகள் யாவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இந்த மணி என்னும் சமூகத்தினோடாக முதல் முறையாக ஒரு சாப்பாடு, அதுலேயும் கிரில் சிக்கன் எப்படி செய்வது, அநேகமாக இளம் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அநேகமாக விருப்பம். மிகவும் இலகுவாக சாப்பிடலாம், இலகுவாக சமைக்கலாம். வாங்க போய் பார்ப்போம். இதில் இஞ்சியும் உள்ளியும் நறுக்கப்பட்டவை, அரைக்கப்பட்ட உள்ளி, இஞ்சி. இன்னும் மென்மையாக்கவும் சுவையாக்கவும் தேசிக்காய் சாரணையும் கூட நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அரைக்கப்பட்ட இஞ்சி, உள்ளி, அதற்குள் மஞ்சள் சேர்க்கப்படுகிறது. இதனை தமிழகத்தில் காரப்பொடி என்று சொல்வார்கள். தேவையான அளவு அரைச்ச மிளகு, தேசிக்காய் அல்லது எலுமிச்சைக்காய், அதையும் இதோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். இத்தோடு இதுக்குள் தயிரும் சேர்க்கப்பட வேண்டும். சிறிதளவு எண்ணெயும் சேர்க்கப்பட வேண்டும். இந்த கோழியோடு சேர்வதற்கு 2 மணித்தியாலத்திலிருந்து ஒரு 3 மணித்தியாலம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஊற விட்டோம்னு சொன்னால் இன்னும் சுவையை சரியாக தரும். இப்ப நாங்கள் இதை அவன்ல வச்சிட்டோம், அதாவது கிரில்ல அவிய வர்றதுக்கு வச்சிட்டோம். 9 பாகையில வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் இருந்தால் மிக சுவையாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நீண்ட நேரம் வாட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள் கூட வைக்கலாம். சாப்பாடுகளை இந்த அளவு வடித்தினால் இன்னும் ருசிச்சு சாப்பிட தேசிக்காய் சாதனையும் மேலே தூவிவிட்டால் அழகா இருக்கும். இந்த கிரில் சிக்கனை சாப்பிட்றதுக்கு என்னமா மேற்குலகத்தில் மட்டுமில்லை, இப்போ வளர்ந்து வர்ற பிள்ளைகள் இருக்கும் கத்தி கரண்டி கட்டாயம் தேவையா இருக்கும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்படி எடுத்தாச்சு, இப்படி பிச்சாச்சு. அப்படி எடுத்து நல்ல சுவையா இருக்கும். நம்ம எதிர்பார்க்கல இது செய்யும் போது இவ்வளவு ருசியா இருக்குமாண்டு. உண்மையில நல்ல ருசியா இருக்கு. நீங்களும் எப்படி இது இளவாச்சியம் சாப்பிடுங்க, செய்து பாருங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்றது மட்டுமே இல்லை, செய்து பார்த்ததுக்கு பிறகும் அல்லது இதை பார்த்ததுக்கு பிறகும் சப்ஸ்கிரைப் பண்ண
நன்றி, வணக்கம்.